சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக நண்பர்களே, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் வழியாக ஆரோக்கியத்துக்கு உரிய குறிப்புகளை நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். அனீமியா, இரத்த சோகை இந்தியாவில் பெருமளவில் காணப்படுகிறது. இரத்த சோகைக்கு என்ன காரணம்? அனிமியானா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். அனிமியால இரத்த சோகைன்னா என்னன்னா, ஹீமோகுளோபின் என்கின்ற ஒரு சத்து குருதியிலே குறைதல். அந்த குறைந்த அளவுக்கு பெயர் தான் அனிமியான்னு பேர். அதனால தான் அதுக்கு இரத்த சோகை, சோகையில இரத்த சோகை. இந்த ஹீமோகுளோபின் என்பது இரத்த சிவப்பணுக்களில் இருக்கிற சிவப்பணுக்கு நிறமேற்றுகிற ஒரு சத்து. ஹீமோகுளோபின், ஹீம்னா அயன், குளோபின்னா புரோட்டீன். ஹீமோகுளோபின் ஒரு புரோட்டீனும் ஒரு ஹீமோகுளோபினும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு பொருள். அதுதான் நம்முடைய சிவப்பணுக்களில் இருக்கிறது. முக்கியமான பணி செய்கிற ஒரு சத்து அது. அது என்ன செய்கிறது? நம்முடைய நுரையீரலில் இருந்து பிராணவாயுவை பெற்றுக்கொண்டு செல்களுக்கு சென்று செல்களிலே பிராணவாயுவை கொடுத்து விட்டு அங்கிருந்து கரியமிளவாவை எடுத்துக்கொண்டு வந்து நுரையீரலில் கொடுக்கும். அது ஷண்டிங் பண்ணுது. இந்த ரெண்டு வேலை, இந்த பிராணவாயுவை கொண்டு போய் செல்களை சேர்த்தல், செல்களிலே இருந்து இந்த கரியமிளவாயுவை சேகரித்து கொண்டு வந்து வெளியேற்றுவதற்கு நுரையீரலை சேர்த்தல். இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். இந்த சத்து தான் நம்ம உயிர் வாழ வைப்பது. இந்த சத்தினுடைய அடிப்படை எது? ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின்ல என்ன இருக்கிறது? ஹீம் என்கின்ற அயனும் குளோபின் என்கின்ற புரோட்டீனும் இருக்கிறது. இந்த ஹீமோகுளோபின் என்பது இந்த புரோட்டீனும் அயனும் சேர்ந்து உருவாகிற ஒரு வகையான மாலிகுல். அது அந்த சத்து குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மொத்த சத்தும் குறைஞ்சி போயிடும். பலகீனமாகி விடுவோம், தளர்ச்சி அடைந்து விடுவோம், சுறுசுறுப்பு இல்லாமல் போய்விடும், சோம்பல் அதிகமாக மேலோங்கும். இத்தனை மாற்றங்களையும் பெறுவது எதனால? ஹீமோகுளோபின் குறைவாகிற அனீமியாவால், இரத்த சோகையினால. அப்போ இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறையாமல் பராமரிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இரத்தத்தில் ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்வது? பெரும்பாலும் ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ணுவதற்கு உணவாலேயே அதை சரி செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். உணவு, எந்த உணவில் ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, எதை எடுத்துக்கொண்டால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் கூடும்? மிகச்சிறந்த ஒரு கீரை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில இந்த இரும்பு சத்து ஏராளமாக இருக்கிறது. முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 நாட்கள், ஏதாவது ஒரு 3 நாள் வாரத்தில் எடுத்துக்கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் அளவு குறையாது. முருங்கைக்கீரை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? முருங்கைக்கீரையை சூப்பாக செய்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை பருப்பு சேர்த்து கடைந்து முருங்கைக்கீரை பருப்பாக சேர்த்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி பொரியல் மாதிரி செய்து சாப்பிடலாம். பருப்பு சாம்பார் செய்து சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் முருங்கைக்கீரையில் இருக்கிற இரும்பு சத்து நம்மை அடையும். முருங்கைக்கீரை பிரதானமான இரும்பு சத்துக்குரிய சத்து. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வயது முதிர்ந்த இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளிலே ஒருவர். நான் என்னைக்கு ஹீமோகுளோபினை பற்றி மக்கள் டிவியில் பேசினோ அந்த நாளில் இருந்து அன்றாடம் முருங்கைக்கீரையை சாப்பிடுவார். அன்றாடம். அதனுடைய விளைவு 87, 88 வயதிலும் கூட அவருடைய ஹீமோகுளோபின் ரத்தத்தில் 14க்கு கீழே வருவதே இல்லை. உங்களுக்கு ஒரு சான்றுக்காக சொல்லுகிறேன். மிக சுலபமாக ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை பிளட்டில் மெயின்டைன் பண்ணுவதற்கு மிகச்சிறந்த உணவு எதுனா முருங்கைக்கீரை. அடுத்து 2வது இடத்துல வருவது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சியும் ஹீமோகுளோபினுக்குரிய இரும்பு சத்தும் அதிகம். அதனால தான் நெல்லிக்காயை மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருளாக எல்லோரும் உலகம் முழுக்க பேசுகிறாங்க. கூஸ்பெரின்னு சொல்லுவோம். இந்த கூஸ்பெரி ஜூஸ், நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு அன்றாடம் காலையில்
பருகி கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் குறையவே குறையாது. எவ்வளோ குறைவாக இருந்தாலும் ஒரு 3 மாதத்தில் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விட முடியும். இப்படி கொண்டு வருவதற்கு நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கொள்வது? நெல்லிக்காய் எடுத்து ஒரு கத்தியினால் அப்படி அழுத்தி அந்த சதப்பற்றை அப்படி பேர்த்தோம்னா அது பேர்ந்து பேர்ந்து அப்படியே வரும். இந்த கொட்டையை அகற்றி விட்டு அந்த பருப்பு மட்டும் எடுத்து ஒரு 2 நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு அரைத்து நன்றாக, கொஞ்சம் அரைப்படுவதற்கு சிரமமாக இருக்கும், நன்றாக அரைப்பட்ட பின்னால் அதை வடிகட்டி அந்த ஜூஸை தினம் காலையில் சாப்பிட்டு வந்தால், கொஞ்சம் ருசிக்கு வேண்டாம் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் குறையாமல் மெயின்டைன் பண்ணுவதற்கு மிக உதவியாக இருக்கும். முருங்கைக்கீரை, கேரட்டு, பப்பாளி, நெல்லிக்காய் இவைகள் எல்லாமே ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்தக்கூடியவைகள். அடுத்து ஹீமோகுளோபினுக்கு மிகச்சிறந்த எதுன்னா கறிவேப்பிலை. கறிவேப்பிலையினுடைய ஜூஸ் அல்லது கறிவேப்பிலையினுடைய டிகாக்ஷன். கறிவேப்பிலை உலர்த்தி சூரணமாக செய்து வைத்திருந்தால் அதிலே ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு ஒரு 100 மில்லி தண்ணீரை சேர்த்து அதை 50 மில்லியாக சுண்ட வைத்து வடிகட்டி அதை அன்றாடம் குடித்து கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் மிக சிறப்பாக இரத்தத்திலே கூடும். ஹீமோகுளோபினை கூட்டுவதற்கு நெல்லிக்காய்க்கு சமமாக உதவக்கூடிய கீரை கறிவேப்பிலை. அடுத்து சிலர் சொல்லுவார்கள், அது உண்மையும் கூட, பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ்லேயும் நிறைய ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறது. இப்போ பீட்ரூட் ஜூஸையும் காலையில் சாப்பிடலாம். பொதுவாக ஒரு ஜூஸ் சொல்கிறேன், அதை அன்றாடம் எடுத்துக்கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டும் குறையாது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உடம்புல குறையாது, நல்ல ஒரு சத்து உடம்புல குறையாமல் இருக்கும். ஒன்று, ஒரு நெல்லிக்காயினுடைய சதை பாகம், ஓரங்குல நீளம் அல்லது 2 அங்குல நீளத்துக்கு தோலை சுரண்டி விட்ட கேரட், ஒரு அரை பீட்ரூட் தோலை செய்விட்டு, இந்த 3ஐயும் பொடியாக நறுக்கி மிக்சியில் இட்டு அரைத்து, எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே வடிகட்டி குடிக்கணும். அன்றாடம் இந்த கேரட், பீட்ரூட் அதனோட கூட சேர்த்து நெல்லிக்காய், இந்த ஜூஸ் இருக்க எல்லா சத்துக்களையும் உடம்புல கொண்டு வந்து சேர்க்கும். an ஆப்பிள் a டே என்று சொல்வார்கள் இல்லை, an ஆப்பிள் a டே விட கூஸ்பெரி a டேன்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் நம்ம உடம்பில் இருக்கிற ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை குறையாமல் பாதுகாக்கிற, வளர்க்கிற சக்தி உடையது. அதில் குறிப்பாக நான் சொன்ன பாருங்க, இந்த நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் இதனுடைய ஜூஸ் மிகச்சிறந்தது உடம்புக்கு. இவைகளெல்லாம் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை பராமரிக்க உதவுகிற சைவ தயாரிப்புகள். அசைவ உணவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த சுவரொட்டி என்று சொல்லுகிற ஸ்பிளீன். வெள்ளாட்டினுடைய ஸ்பிளீனுக்கு ஹீமோகுளோபினை உயர்த்துகிற சக்தி உண்டு. அதே போல் ஆர்கன் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளாட்டினுடைய கல்லீரல் இருக்கிறதே, வெள்ளாட்டினுடைய கல்லீரல் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்துவதற்கு உதவும். வாரத்திலே ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து கல்லீரலை சமைத்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் உயர்ந்து விடும். இதெல்லாம் அசைவத்தில் நாம் பயன்படுத்துவது. மீன் பொதுவாக ஹீமோகுளோபினை உயர்த்துவதற்கு மிகவும் பயனுள்ளது. இதெல்லாம் உணவில். மருந்துன்னு வந்துட்டோன்னா அது ஒரு அனுபவம், மிகப்பெரிய அனுபவம். ஹீமோகுளோபினை உயர்த்துவதற்கு ஒரு அருமையான அனுபவத்தில் நான் கண்டது என்னன்னா, அன்னபேதி செந்தூரம். சித்த மருத்துவத்தில் அயகாந்த செந்தூரம், அயச்செந்தூரம், அயப்பற்பம் என்று நிறைய மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் அவைகளிலேயே நான் கண்டது வெடி அன்னபேதி செந்தூரத்துக்கு நிகராக ஒரு ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்துவதற்கு வேறொரு மருந்து இல்லைன்னு சொல்லுவேன். பொதுவாக நவீன மருத்துவத்தில் இரும்பு சத்து அடங்கிய மாத்திரைகள், இந்த ஃபெரஸ் ஃபியூமரேட் அடங்கி இருக்கிற மாத்திரையாக இருக்கும். அந்த மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிற போது மலச்சிக்கல் வந்தே தீரும். மலச்சிக்கல் என்பதே தலை காட்டாமல் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்தி கொள்வதற்கு உதவுவது எதுன்னா வெடி அன்னபேதி செந்தூரம். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், சில்வா என்று ஒரு மருந்தை தயாரித்திருக்கிறோம். இந்த சில்வாவில் என்ன இருக்கிறது, வெடி அன்னபேதி செந்தூரமும் இந்த
3 முக்கியமான சத்துக்குரிய பொருந்தும் சொல்லுவோம் பாருங்க. திரிபலான்னு சொல்லுவோம். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். கடுக்காய் தோல், நெல்லிக்காய் தோல், தாண்டிக்காய் தோல். நெல்லிக்காய் தோல்னா நெல்லிக்காயினுடைய சதைப்பற்று, இது நெல்லி வற்றல்னு சொல்லுவோம். இது 3க்கும் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்துகிற ஆற்றல் உண்டு. நெல்லிக்காய் லேகியம் ஹீமோகுளோபினை கூட்டும். ஆக நெல்லிக்காய் இலகம் அல்லது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் 3ம் சேர்ந்த திரிபலா அல்லது கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயோடு வெடி அன்னபேதி செந்தூரம் சேர்ந்திருக்கிற சில்வா என்கின்ற நம்முடைய தயாரிப்பு. இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் எவ்வளவு குறைவாக இருப்பதை இந்த மருந்துகளினாலே சரி செய்ய முடியும். பொதுவாக ஹீமோகுளோபின் ஒரு 2 பேருக்கு மிகவும் குறைந்திருக்கும். ஒன்று, இந்த சிகேடி என்று சொல்லுகிற கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்ததுனாக்கா யூரியாவும் கிரியேட்டினும் கூடும். அப்போ அப்படியே ஹீமோகுளோபின் குறையும். அந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு ஹீமோகுளோபினை உயர்த்த முடிகிறது இந்த சில்வாவினால. இன்னொன்று, கருவுற்ற காலத்தில் தாயினுடைய ஹீமோகுளோபின் சத்தை குழந்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதனாலே கருவுற்ற காலத்தில் பெரும்பாலான தாய்களுக்கு அனீமியா இருக்கும். அந்த அனீமியாவை சரி செய்து கொள்வதற்கு, மலச்சிக்கல் இல்லாமல் சரி செய்து கொள்வதற்கு மிகவும் பயன் தரக்கூடியது சில்வா. ஆக சில்வாவோடு கூட நம்முடைய மருத்துவமனையில் நம்ம என்ன பண்ணுவோம், சில்வாவுடன் சேர்த்து மாதுளை மணப்பாகை கொடுப்போம். மாதுளை மணப்பாகு இரும்பு சத்தையும் கூட்டும், ஹீமோகுளோபின் கண்டென்ட்டையும் கூட்டும், உடலையும் குளிரச் செய்து வயிற்றில் இருக்கிற புண்ணு இருந்தாலும் அதை ஆற்றிவிடும். இந்த மாதுளை மணப்பாகு என்பது மாதுளம்பழத்தினுடைய சாறு, கற்கண்டு, தேன் இவைகளை சேர்த்து செய்யப்படுகிற இந்த மாதுளை மணப்பாகு மிகவும் இனிப்பான ஒரு தயாரிப்பு. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தான் மாதுளை மணப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். மிகவும் இனிப்பாக இருப்பதனால் சிலருக்கு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் சங்கடமாக தெரியும், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார்கள். அப்படி இருப்பவர்கள் சம அளவு தண்ணீரை சேர்த்து, கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணீர் சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதுளை மணப்பாகவும் சில்வா என்கின்ற வெடி அன்னபேதி செந்தூரமும் திரிபலாவும் சேர்ந்த தயாரிப்பு இருக்கிறது. இது இரண்டையும் எடுத்துக்கொண்டால் ஹீமோகுளோபின் கண்டென்ட் 3 to 4 மாதத்துக்குள்ள 13க்கு மேல பெண்களுக்கும் 14க்கு மேல ஆண்களுக்கும் வந்தே தீரும். ஒன்று என்ன பண்ணணும், சிலருக்கு வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருப்பதனால இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ண சொல்லி, ஒருவேளை வேர்ம்ஸ் இருக்குமே ஆனால் அதற்குரிய மருந்தாக ஒரு பேதி மருந்தை கொடுத்து வயிறை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் இந்த சில்வாயும் மாதுளை மணப்பாகும் கொடுத்தோன்னு வச்சுங்க, ஹீமோகுளோபின் சல்லுன்னு மேலே ஏறிடும். சரி, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்பதை இரத்த பரிசோதனையால தான் தெரிஞ்சுக்கிறோம். பார்த்த உடனே சொல்லிடலாம். ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால், மிகவும் குறைவாக இருந்தால் அசதியும் சோர்வும் இருக்கும், கால் கொஞ்சம் நீர் கோர்த்து வீங்கி இருக்கும், வயிறு கொஞ்சம் சுரந்திருக்கும், கண்கள் குளுப்பை கொண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, முகம் கொஞ்சம் குளிர்ந்திருக்கும். இந்த தோற்றங்களை பார்த்தாலே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து, நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தால் நாக்கு வெளியே இருக்கும், கண்ணுடைய கீழிறப்பையை இழுத்து பார்த்தால் அங்கே இரத்த ஓட்டத்தினுடைய அளவு சிவந்து இல்லாமல் குறைவாக இருக்கும், பேலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி வெளியே இருந்தால் அவர்களுக்கு அனிமியா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த தோற்றம் இருந்தால் உடனே நாம் ஒரு ரத்த பரிசோதனை பண்ண சொல்லிடலாம். பரிசோதனை பண்ணி ஹீமோகுளோபின் 3 அளவு இருந்தவர்கள், 4 இருந்தவர்கள், 6 இருந்தவர்கள், அவர்களெல்லாம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த பெருமை சித்தர்களுக்கு சாரும். அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, இந்த சில்வாவும் மாதுளை மணப்பாகும். சரி, மாதுளை மணப்பாகு கொடுக்க முடியல, ஹீமோகுளோபின் கண்டென்ட்டாக இருப்பதனால, ரொம்ப குறைவாக இருப்பதனால ரொம்ப சோர்வாக தளர்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த என்ன பண்ணுவோம், எனர்ஜி பிளஸையும் சில்வாவையும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும், இந்த தளர்ச்சி சோர்வு நீங்கி போயிடும், ஹீமோகுளோபினும் கூடிடும். நான் கண்டிப்பாக அவர்களை அன்றாடம் உணவில் ஏதாவது ஒன்றை, ஒரு நெல்லிக்காயையோ அல்லது ஒரு முருங்கைக்கீரையினுடைய சூப்பையோ, தவறாமல் கறிவேப்பிலை ஜூஸோ, ஏதாவது ஒன்றை அன்றாடம் கையாளுங்கள்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கொண்ட நேச்சுரல் வேயில் மிக விரைவில் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்தி இந்த சோர்வையும் தளர்ச்சியும் அகற்றி விடலாம். கருவுற்ற பெண்களுக்கும் பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை கூட்டுவதற்கு, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல்
இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை நார்மலாக்குவதற்கு மிகச்சிறந்த தயாரிப்பு அன்பு ஃபார்மாவிலே உருவாக்கப்படுகிறது. நான் முன்னமே சொன்னதைப் போல அன்பு ஃபார்மாவின் எந்த தயாரிப்பும் ஒரிஜினலா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு என்னுடைய ஃபோட்டோவும் அறிவியல் சித்தர் சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பூஸ் என்ற அந்த எம்பளம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அது இருந்தால் மட்டுமே அது அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.